நீங்காதொருவனை வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா.
மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 1 இறை சொற்றொடர்கள் 40 முதல் 45 வரை. ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்கவும் முடியும் என்று முழந்தாள் படியிட்டு வேண்டினர். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். பிறகு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும், ஆனால் நீர் போய் உம்மை குறைவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும், நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாய் கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாக செல்ல முடியவில்லை. வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார். எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரை தேடி அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, தொழுநோய் என்பது ஒரு கொடூரமான ஒரு நோயாக, பாவத்தின் சம்பளமாக கருதப்பட்ட காலம். இந்த நோய் பிடித்தவர்களை சமூகத்திலிருந்தும் குடும்பங்களிலிருந்தும் ஒதுக்கி வைக்கப்பட வேண்டும். இவர்கள் அந்நியப்பட்டவர்களாக, பிற இனத்தவர்களாக, ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களாகத்தான் இருந்தார்கள். யாரும் இவர்களிடத்திலே பேசவோ, உரையாடவோ, உறவாடவோ, இணைந்து போகவோ முடியாது. புதிய ஏற்பாட்டில் மோசமான நோயாகத்தான் இது சித்தரிக்கப்படுவது இருந்தது. சமூகத்தின் இழிவாக கருதப்பட்டவர்கள் தான் இவர்கள். இந்த தொழுநோயாளிகள் சமூகத்திலிருந்து முற்றிலுமாக ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். எனவேதான் மத்தேயு நற்செய்தி 10:8 இயேசு தொழுநோயாளரை நலமாக்குங்கள் என்ற குறிப்பிட்ட செய்தியையும் தருகிறார். தொழுநோயாளர்கள் ஊருக்குள்ள வசிக்க அனுமதி கிடையாது. அவர்கள் ஊருக்கு வெளியே தான் வசிக்க வேண்டும், வாழ வேண்டும். அப்படி இருக்க சமயத்தில் தொழுநோயாளர் இயேசுவை தேடி வருகிறார். இயேசுவும் அவனை கடிந்து கொள்ளவில்லை. இயேசு அவனை புறத்தள்ளவும் இல்லை. அவருக்கு சட்டமும் தெரியும், சகோதரத்துவமும் தெரியும், முறைகளும் தெரியும், முறைமைகளும் தெரியும். இயேசு அவனுடைய உணர்வுகளை புரிந்து கொள்கிறார். அவனுடைய தேவைதான் இயேசுவின் கண் முன்னால் இருக்கிறது. இந்த சமூகம் என்ன நினைக்கும் என்பதை பற்றிலாம் அவர் கவலைப்படவே இல்லை. அவனை தொடுகிறார். தொழுநோயாளியை ஏறெடுத்து கூட பார்க்க துணியாத சமூகத்திலே இயேசு அவனை தொடுவது மிகப்பெரிய தாக்கத்தை அவனுள் நிச்சயம் ஏற்படுத்தி இருக்கும். தொட்டு குணப்படுத்துகிறார். மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிற சூழலிலே அந்த தாக்கம் நம்பிக்கையை கொடுக்கிறது, நம்பிக்கையாக மாறுகிறது. இயேசு அவனுடைய நம்பிக்கையின் பொருட்டு அவனுக்கு குணம் தருகிறார். அவனை சமூகத்தோடும் மக்களோடும் இணைக்கிற ஒரு பணியை செய்கிறார். எந்த நோயாக இருந்தாலும் சரி, அந்த நோய்த்தனங்களை ஏற்றுக்கொள்கிற நாம் சமூகத்திலிருந்து அவர்களை தூர வைக்க கூடாது என்பது இறைவனுடைய திட்டம். எந்த நோயாக இருந்தாலும் சரி, எல்லோரையும் அரவணைக்க வேண்டுவதுதான் இறை திட்டமே ஒழிய அது மனித சட்டமாகவும் மாற வேண்டும். சமூகத்திற்கு அஞ்சாதவர் தான் இயேசு கிறிஸ்து. செய்வது சரி என்றால் எதற்கும் அஞ்சாமல், எவருக்கும் பயப்படாமல் துணிவோடு செயல்பட வேண்டும் என்பதுதான் இயேசு நமக்கு கற்றுத்தருகிற பாடம். அதனை நமது வாழ்க்கையிலே நான் ஏற்றெடுக்க வேண்டும். ஏன் பயப்படணும்? நல்லதை சொல்றதுக்கு ஏன் பயப்படுறோம்? இந்திய நாட்டில் கூட இன்னைக்கு தொழுநோயாளர்கள் பலர் இன்னும் இருக்கத்தான் செய்கிறார். ஏன், நான் இருந்த பங்குல கூட தொழுநோயாளர்களை ஒதுக்கி வைத்த நேரங்களெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். இன்னொரு பக்கம் தொழுநோயாளர்களை இனங்கண்டு அவருக்கு உதவி செய்கிற அருட் சகோதரிகளோடு நான் சில களப்பணிக்கு கூட நான் சென்றிருக்கிறேன் நிலக்கோட்டையிலே. சமுதாயம் அவர்களை முழுமையாக ஏற்க வேண்டும், ஆனால் ஏற்க மறக்கிறது. சமுதாயத்தால் ஒதுக்கி வைக்கப்படுகிற வேறு பலரும் தொழுநோயாளரை போல ஒதுங்கி வாழ தள்ளப்படுகிறார்கள். உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என ஏற்றத்தாழ்வு கற்பிக்கின்ற நம்முடைய சமுதாயத்திலே தாழ்ந்த இனத்தவர் என பட்டியல் இனத்தார் என்று ஒதுக்கி வைக்கப்படுகிற மக்கள் பல்லாயிரக்கணக்கிலே உள்ளார்கள். இயேசுவை போல நாமும் பரிவுள்ள மனிதராக மாறி சட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் சகோதரத்துவத்தை எடுத்துச் சொல்லுகிற, எல்லா மக்களையும் நோயாளிகளும் அரவணைக்கிற பிள்ளைகளாக நாம் அழைக்கப்படுகிறோம். இயேசுவின் சீடர் என்பதற்கு வெளியடையாளம் நாம் இயேசுவை பின்பற்றி அவரை போல வாழ்வில்தான் அடங்கியிருக்கிறது. அந்த மனிதனுக்கு தொழுநோய், அவனை யாரும் தொடக்கூடாது, அவனோடு பார்க்கக்கூடாது, யாருக்கும் ஒட்டும் உறவும் கூடாது, அவன் சமுதாயத்திலிருந்து ஒதுக்கப்பட்டவன், கடவுளால் சபிக்கப்பட்டவன், அவனுக்கு வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்காதா?
இயேசு அந்த வாழ்வை தனக்கு மீண்டும் தருவார் என நம்பி அவர் பாதம் முழந்தாளிட்டு வேண்டுகிறார். இயேசு கையை நீட்டி அவனை தொடுகிறார் என்று சொன்னால் நாமும் தொட வேண்டும். தொட்டு அவனுக்கு நம்பிக்கை அளிக்க வேண்டும். அவருடைய ஆசையை, ஆதங்கத்தை, விருப்பத்தை நாமும் நம்முடைய உணர்வுகளிலே எடுத்து சென்றால்தான் இந்த ஒரு துணிச்சல் நமக்கு வரும். அவன் கேட்டதெல்லாம் ஒன்று, தொழுநோயிலிருந்து சுகம் பெற வேண்டும் என்பதுதானே. வேற சொத்தோ எதுவும் கேட்கலையே, நிலம் கேட்கலையே. ஆனால் அந்த அன்பு தெய்வம் கொடுத்ததோ அவர் முற்றிலும் எதிர்பாராத கொடைகள். போய் உம்மை குறிவிடம் காட்டும் என்று சொல்லி அவனை ஆண்டவனோடும் சமுதாயத்தோடும் இணைத்தார். அவனை தொட்டு குணப்படுத்தி எல்லாரும் அவனை தொட்டு உறவாடும் உயர்நிலைக்கு அவனை கொண்டு சென்றார். நாம் இந்த பணியை செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. உன்னால் என்னால் சமுதாயத்தோடு இணைந்து செல்ல முடியவில்லையா? நீ ஒதுங்கி அல்ல நான் ஒதுங்கி அல்ல நீ ஒதுக்கி நான் ஒதுக்கி வாழ்கிறோமா? சமுதாயம் உன்னையும் என்னை வெறுத்து ஒதுக்குகிறதா? நம்முடைய பொருளாதாரம், சமூக அந்தஸ்து நம்மை தடுத்து நிறுத்துகிறதா? நமது பாவ வாழ்க்கை நமது நிம்மதியை குறைத்து ஆண்டவன் முன்னிலிருந்து நம்மை அப்புறப்படுத்துகிறதா? இயேசுவிடம் வருவோம். அவர் நமது நோய்கள் அனைத்தையும் குணப்படுத்தி ஒருவர் எல்லோரோடும், எல்லாரும் ஒருவரோடும் இணைந்து போகிற ஒரு சூழலை, சகோதரத்துவத்தை வாழ்க்கையில் எடுத்து காட்டுவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, பிற இன மனப்பான்பை எங்கள் மத்தியிலே உடைத்து பரிவுள்ள சகோதர நிறைந்த இதயத்தை எங்கள் யாவருக்கும் தாரும். ஆமேன். ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறேன். உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உளம் சோர்கிறேன். உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன். தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன். தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன்.
பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
சொன்னாய், பொதுவாக பேண சொன்னாய், மகிழ்வாக வாழ்வை தந்தாய், நிலை வாழ்வை தேடச் சொன்னாய், சமநிலையில் வாழச் சொன்னாய், பொதுவாக பேணச் சொன்னாய். அந்த நிறை வாழ்விலே உன் பாதம் வந்தோமே, வழி நடத்தும் குழந்தை இயேசுவே. அந்த நிறை வாழ்விலே உன் பாதம் வந்தோமே, வழி நடத்தும் குழந்தை இயேசுவே. அற்புத குழந்தை இயேசுவே, அழைத்துச் செல்லும் எம்மையே, அற்புத குழந்தை இயேசுவே, இயேசுவே. அற்புத குழந்தை இயேசுவே, அழைத்துச் செல்லும் எம்மையே, அற்புத குழந்தை இயேசுவே, இயேசுவே. குழந்தை மனதும் கொடுத்து மகிழும் இதயம் தாருமே, குறைகளில்லா கரைகள் போக்கும் குணம் தாருமே. குழந்தை மனதும் கொடுத்து மகிழும் இதயம் தாருமே, குறைகளில்லா கரைகள் போக்கும் குணம் தாருமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.